திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி, வயது 28 வயது. உங்கள் ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து ரெட்டியார் கஞ்சம் ஜாதியை சேர்ந்தவங்க. உங்கள் ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் ஒரு 15-20 ஏக்கர் நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. வீட்டில் வரன் பார்த்துட்டே இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கேற்ற மாதிரி வரன் நேரலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கலராக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மணமகன் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோவை மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் தம்ப்நெயில்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா தேவி, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா MBA முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வருமானம் வருது சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது, நில வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் திருமணமாகி விவாகரத்தாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன மணமகன் தான் வேணும், குழந்தை இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.